அநியாயம் சார் அவனுக்கு நடக்கிறது. அவனை ரிஜெக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க சார். நான் எப்படி முட்டாளாக இருந்தேனோ அதை விட அவங்க பயங்கர முட்டாளவங்க. உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் என்னை பொறுப்பு இல்லாத பையனாக தான் பார்க்குறாங்க. ஒரு நல்ல பையனுக்குன்னு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்குல்ல, அது இருக்க பையனை ஏமாலின்னு சொல்லுது அந்த மார்க்கெட். இப்போ தலையில் ஃபஸ்ட்டு சொல்கிறது தான், தலையில் முடியலையே. அவனுக்கு தலைக்கு மேலே இருக்கிறது தான் பார்க்குறாங்க. அவன் தலைக்கு உள்ளேயும் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் ஒருத்தர் கூட இது வரையும் அதை பற்றி யோசித்து பேசினதில்லை. உங்களுக்கு திருமணம் பண்ணுறப்போ ஓரளவு ஈஸியாக பொண்ணு கிடச்சிருச்சா உங்களுக்கு? எனக்கு தம்பி அந்த பொறுப்பு எடுத்து தம்பியை பொண்ணு பார்த்து கட்டி வச்சுட்டான் சார். ஏன் திமுங்களா? எப்படி நீங்கள் இன்ட்ரிவர்ஸ் என்ன பண்ணுறீங்க? நான் மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணி அவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க எல்லாத்தையும் இதெல்லாம் எல்லாருமே பக்கத்து விட்டு அங்கிளே செய்வார். இறங்கி செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. போய் இறங்கி ஊரில் இறங்கி தேடுறது தான் பொண்ணு தேடுறதே. ஒருவேளை தம்பிக்காரன் பொறுப்பாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ? அது உண்மை சார். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு